ஆல்கோலிசம், அது மாதிரி பிளட் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடாமினென்ட்லி இதுதான் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசன்ஸ் கம்மி. பட் ஹேவிங் செட் தட், ஐ செட் இட் கேன் இம்பாக்ட் யுவர் ட்ரீட்மெண்ட், இட் கேன் இம்பாக்ட் யுவர் அவுட்கம். Almost say ஒரு 100 to 200 types of lymphomas have been identified. In 10 to 20% of the instances we do fail. Cancer patients வரும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, they come with lot of weight loss. We almost have near to 90% success rates. Still our success rates are slightly lesser. Hello viewers, welcome to Expert Podcast. இப்போ இருக்கிற நிலைமைக்கு டயபெட்டிஸ் பற்றி, ஏன் மென்டல் ஹெல்த் பற்றி கூட பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் பிளட் கேன்சர் இன்னுமே அன்டச்டு டாப்பிக்காக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமன் கேன்சராக இருக்கிறது நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பெண்களுக்கு 10th பிளேஸ்லையும், அதே மாதிரி மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6th மோஸ்ட் காமன் கேன்சராகவும் இருக்குது. ஸோ இதை பற்றியா கான்வர்சேஷன் பேசுறதுக்கு தான் நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காரு டாக்டர் கோபிநாத், கிளினிக்கல் ஹெமட்டாலஜிஸ்ட் அட் MGM கேன்சர் இன்ஸ்டியூட். ஸோ அவர்கிட்ட நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா பற்றியும் அதோட காசஸ், சிம்டம்ஸ் பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? I am good. How are you? ஐ எம் டூயிங் குட் டாக்டர். ஸோ கேன்சர்ன்ற ஒரு வேர்டு வந்து பயங்கர ஒரு பாப்புலரான வேர்ட். நம்ம மூவிஸ்லையோ ரீல்ஸ்லையோ டே டு டே லைஃப்ல கேட்டுட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே உண்மையா கேன்சர்னா என்ன, அது எப்படி பாடியில் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு டாக்டர். ஸோ பேசிக்ல இருந்து நம்ம பாட்காஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ கேன்சர்னா என்ன, அது உடம்புல எப்படி வந்து உருவாகுது? கேன்சர்ன்ற டேர்ம் வந்து ஐ திங்க் இப்போ நம்மளுக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஒன்று அதோட இன்சிடென்ஸ், அதாவது அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு, நம்பர் 1. அண்ட் செகண்ட், ஆப்வியஸ்லி அவேர்னஸும் அதிகமாயிருச்சு. ஸோ தட் இஸ் வை வி ஆர் காமன்லி ஹியரிங் அபவுட் கேன்சர் அண்ட் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். கேன்சர்னா ஒன்றுமே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே செல் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ஆர்கன்ஸோட பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான். இந்த செல் வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டாக வளரும்போது அதுதான் வந்து கேன்சர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு உடம்புலையும் இவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது, ஒரு ஆர்கன்ஸ்லையும் இவ்வளோ செல்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரையறை இருக்குது. ஸோ அந்த வரையறையை மீறும்போது தான் வந்து அது வந்து கேன்சர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேசிக்லி அந்த செல் சைக்கிள்னு சொல்லுவோம். செல் சைக்கிள்னா ஒரு ஆர்கன் எடுத்துட்டோம்னா அந்த ஆர்கனில் இவ்வளோ தான் செல்ஸ் இருக்கணும். அந்த செல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பர்த், ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு பர்த், ஒரு டெத், அதே மாதிரி அந்த ஆர்கன்ஸ் இந்த செல் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ அந்த செல் சைக்கிள் டீரெயில் ஆகுதோ, டீரெயில் ஆகிட்டு எப்போ செல் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போது கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல் சைக்கிள் டீரெயில்மெண்ட் தான் வந்து நம்ம கேன்சர்னு பேசிக்கலாக சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த ஆப்வியஸ்லி ஒரு கேன்சர் செல் வளரும்போது அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படும். ஸோ ஆப்வியஸ்லி உடம்புல இருக்க நல்ல நியூட்ரிஷனெல்லாம் அதை எடுத்துக்கும். தட்ஸ் வை பேஷண்ட்ஸ் கெட் லீன். ஆப்வியஸ்லி அந்த உறுப்போட காமன் ஃபங்க்ஷன்ஸ் அதை பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கேன்சர் வெளிவரும். ஸோ இதுதான் பேசிக்கான கேன்சர். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சாலிட் கேன்சர்ஸ், பிளட் கேன்சர்ஸ், அதாவது தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புலையும் கேன்சர் வரலாம். எக்ஸப்ட் ஹேர் அண்ட் நெயில்ஸ் தவிர மீதி எல்லா உறுப்புலையுமே வந்து கேன்சர் வரலாம். எந்தெந்த இடத்துல ஆக்டிவ் செல் க்ரோத் இருக்கோ அந்தந்த எல்லா இடத்துலையுமே கேன்சர் வரலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கன் வச்சு வர கேன்சர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, பிரெஸ்ட் கேன்சர்லாம் நிறையவே பாப்புலராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளட் கேன்சர் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. அது எப்படி உருவாகுதோ, அதே மாதிரி எப்படி அது பிளட்குள்ளே இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் இல்லை. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், இன்டெஸ்டைன் கேன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு திட்டவட்ட காரணம் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கேன்சர் வரலாம். பிளட்டுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆல் டுகெதர். ஸோ அது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பிளட்டு போகாத இடம் எதுவுமே கிடையாது. ஸோ பிளட்டில் வந்து நிறைய செல்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒரு செல்லையும் ஒரு டைப் ஆஃப் கேன்சர் வரலாம். பிளட்ல வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். இதில் மெயினாக ஒயிட் பிளட் செல்லேருந்து வரக்கூடியதான் வந்து பிளட் கேன்சர் நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் இது இல்லாமல் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம். ஸோ நெறிக்கட்டிகள் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் லிம்ஃபாட்டிக்ஸ், இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் பிளட் அண்ட் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கேன்சரையும் பிளட் கேன்சரோட டைப்பை சேர்ந்தது தான். ஸோ மெயினாக பிளட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 விதம் இருக்குது. மெயினாக ஒன்று வந்து லுக்கீமியா, செகண்ட் வந்து லிம்ஃபோமா, தேர்ட் வந்து மைலோமா. இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஹிஸ்டியோசைட்டோசிஸ், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா திஸ் டிஃபைன்ஸ் பிளட் சிஸ்டம் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், எவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் சாலிட் கேன்சருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்சஸ் இருக்குது. பிளட்டுங்கிறதுனால இது தலையிலேருந்து கால் வரைக்கும் போகிறதுனால இதில் மெயினாக இப்போ சாலிட் கேன்சருக்கு ஸ்டேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அவ்வளோ அளவுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டேஜுக்கு கொடுக்க மாட்டோம். ரேதர் தேன் ஸ்டேஜ் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது பிளட் கேன்சரோட ஜெனட்டிக்ஸ் எந்த அளவுக்கு டீரைல் ஆயிருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இது வந்து ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுவோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ சாலிட் கேன்சர்ஸ்க்கு ஒரு பேசிக் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்மோக்கிங்கோ, ஆல்கஹாலிசம், அது மாதிரி பிளட் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடாமினென்ட்லி இதுதான் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசன்ஸ் கம்மி.
ஓகே. ஒரு ஹார்ட்லி ஒரு 10-20% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ம். இது ஃபெமிலியலா இருக்கு. ம். இது இந்த வைரஸ்னால வந்திருக்கு. ம். இது இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்னால வந்திருக்குன்னு ஒரு ஹார்ட்லி 10-20% தான் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாமே தவிர, ம். ப்ரிடாமினன்ட்லி பிளட் கேன்சர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் இதுதான் பாயிண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆஸ் ஐ செட், ஸ்டேஜ பத்தி இது ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகே. ராதர் தேன் ஸ்டேஜ், இட் இஸ் தி ஜெனடிக் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிளட் கேன்சர்ஸ். ஓகே டாக்டர். நீங்க சொல்ற மாரி இந்த லூக்கீமியா விஷயத்த வந்து நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ம். ஆனா இந்த லூக்கீமியா அதே மாரி லிம்ஃபோமா இது யா, 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? யா. ஸோ லுக்கீமியாங்கிறது லுக்கீமியா. அது வந்து ஒயிட் ம். பிளட் செல்ஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சர். ம். அது வந்து பிளட்லேயே ஸ்பில் ஆயிருக்கும். ஸோ ஒரு பாடி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பெரிஃபரல் ஸ்மியர்னு எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ம். டெஸ்ட் பண்ணும்போது அதில் மோர் தேன் 20% பிளாஸ்ட் வந்து அது யூசுவலாக லுக்கீமியான்னு சொல்லுவோம். ம். லிம்ஃபோமாலையும் லுக்கீமிக் ஸ்பில்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு ஓகே. சில லோ கிரேட் லிம்ஃபோமாஸ்ன்னு சொல்லுவோம். லிம்ஃபோமாஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த லோ கிரேட் லிம்ஃபோமாஸ்லயும் லுக்கீமிக் ஸ்பில் நடக்கலாம். பட் அந்த 20% மேல கிராஸ் ஆகும்போது அது வந்து லுக்கீமியாவா மாறிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது என்னன்னா, அதோட மிஸ்டேக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ம். வீட்ல எப்படி இருக்கு, ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ம். கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மதர், ஃபாதர் வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கிள்ஸ் அண்ட் சில்ட்ரன் இந்த மாரி ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கும். ம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து ரொம்ப ஃபோர் ஃபாதர்ஸ், அதாவது இந்த பிளட் செல்லோட செல் சைக்கிள்ல ரொம்ப மிஸ்டேக் வந்து டாப் லெவல்ல இருந்ததுன்னா, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த அந்த லெவல்லயே இருந்ததுன்னா, ஓகே. தட் ஸ்டெம் செல்னு சொல்லுவோம். ஸ்டெம் செல் அண்ட் காமன் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டர், காமன் மைலாய்ட் ப்ரோஜெனிட்டர், இந்த மாதிரி செல் டைப் சொல்லுவோம். ஸோ ம். மிஸ்டேக் அந்த இடத்துலயே இருந்ததுன்னா, அது வந்து யூசுவலி லுக்கீமியாவா மாறும். ஓகே. பட் அந்த அது கீழ வரும்போது, அது கீழ இருக்கிற செல்ஸ்ல ம். மியூட்டேஷனோ இல்ல மிஸ்டேக்கோ நடந்தது அப்படின்னா, தென் இட் வில் பி அ லிம்ஃபோமா. ஸோ அது வந்து ஓகே. பிளட் ஸ்பில் ஓவர் கம்மியா இருக்கும். பிளஸ் அது வந்து இட் வில் பி கன்ஃபைன்ட் டு த லிம்ஃப் நோட்ஸ் அலோன். ஸோ நான் சொன்ன ஓகே. மாரி லிம்ஃப் நோட்ஸ் வந்து பாடியோட எல்லா இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்லயுமே இருக்கும். நெக், ம். ஆக்ஸில், ஆர்ம்பெட், groin, ஓகே, இந்த ம். எல்லா இடத்துலயுமே வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சர் தான் லிம்ஃபோமா. லுக்கீமியாங்கிறது பிளட்லேருந்து அண்ட் போன் மேரோலேருந்து வரக்கூடாது வந்து லுக்கீமியா. ஓகே டாக்டர். ஸோ இப்போ பிளட் கேன்சர் வந்து அ வழி வழியா வருதா டாக்டர்? சப்போஸ் மதருக்கு இருந்தா மறுபடியும் ஒரு டாட்டருக்கு வரக்கூடுமா? ம். இல்லன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்னால ஆகுதா? யா. ஸோ ப்ரிடாமினன்ட்லி ஃபெமிலியல் ஆர் ஜெனடிக் ரீசன்ஸ்னு சொல்லிக்கிட்டோம்னா, ஒரு 20-30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் தான் வந்து ஃபெமிலியல் ஆர் ஜெனடிக் ரீசன்ஸா இருக்கும். ஓகே. நான் சொன்ன மாரி ஸ்பெசிஃபிக் காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ரொம்ப கம்மி. It ம். can impact your treatment, it can impact your outcomes. That is most important to be understood with leukemias. ஓகே. But predominantly இப்போ இந்த சாப்பிட்டா blood cancer வரும். இத சாப்பிட்டா அப்படின்னு இதுவரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா ரிசர்ச் டேட்டா எதுவுமே இல்ல. ஓகே. திட்டவட்டமா. But having said that, I said ம். it can impact your treatment, it can impact your outcome. It ம். can impact how you tolerate the treatment and how you get upon the outcome. ஸோ ஓகே. அதனால லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லுக்கீமியா ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஸ் சச் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஓகே டாக்டர். அதே மாரி இப்ப இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா அது இன்னுமே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ம். சொல்றோம். அதோட கண்ணுக்கே தெரியாம வளர்ந்துட்டு இருக்க ஒரு ம். கேன்சர்னுமே சொல்ல முடியும். இப்ப நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா அப்படின்னா என்ன டாக்டர்? அதுக்கு ஒரு கிளியரான ம். எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. யா. ஸோ நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமாங்கிறது லிம்ஃப் நோட்ஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சர் ம். தான். பேசிக்லி லிம்ஃப் நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம போன் மேரோலேருந்து லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ம். அந்த லிம்ஃபோசைட்டை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து லிம்ஃப் நோட்ஸ். ஓகே. ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸ் இந்த லிம்ஃபோசைட்ஸ் தான் பேசிக்லி பாடி அந்த கற்றுக் கொடுக்கும். லிம்ஃப் நோட்ல தான் அந்த ட்ரைனிங் நடக்கும். இப்போ எப்படி ஆர்மியில வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம் இல்லையா, ம். சோல்ஜர்ஸ் யூ ஷுட் ஃபைட் அகைன்ஸ்ட், இந்த இடத்துல வந்தா எங்க கன் ஷாட் பண்ணணும். அதே ம். மாதிரி லிம்ஃபோசைட்ஸை ட்ரெயின் ஆகக்கூடிய இடம் வந்து லிம்ஃப் நோட்ஸ். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அப்படிங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ம். வேற ஏதாவது ஒரு கேன்சர் செல் இருக்குன்னா அதை நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்போ சைட்ஸ்க்கு ட்ரைனிங் நடக்கிற இடம் லிம்ஃப் நோட்ஸ். ம். ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஜெனடிக் ஜெனடிக் மியூட்டேஷன் ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ம். ரோட்ல போறோம், கார் வந்து எதிரில் இருக்கு, தட் இஸ் அன் ஆக்சிடென்ட். Yeah. ஸோ அதே மாதிரி லிம்ஃப் நோட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஜெனடிக் ஆக்சிடென்ட்னால என்ன ஆகும், அந்த ட்ரைனிங் வந்து தடைப்பட்டுரும். ம். ஸோ அந்த இடத்துல ட்ரைனிங் தடைப்படுறதுனால ஆப்வியஸ்லி அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. செகண்ட், அந்த இடத்துல ஒரு அப்நார்மல் growth ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும். ம். ஸோ அதுதான் வந்து லிம்ஃபோமான்னு சொல்றோம். ம். ஸோ இது யூஸ்வலி எப்படி இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ம். ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. இது பேசிக்லி எப்படி சொல்லுவாங்க நிறைய டைப்ஸ்ங்கிறத வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம் இல்லையா, Okay. டிஷ்யூ செல்ஸை மைக்ரோஸ்கோப்ல எடுத்து பார்க்குறோம். அந்த மைக்ரோஸ்கோப்போட அப்பியரன்ஸ் வச்சு ப்ளஸ் அதோட ஜெனட்டிக்ஸ், கேன்சர் ஜெனட்டிக்ஸ் பொறுத்து, அதாவது எல்லாத்துக்குமே ஜெனட்டிக்ஸ் இருக்கு இந்த காலத்தில். ஸோ அதோட மரபணுவோட இது அனலைஸ் பண்ணிட்டு ம். இந்த ஜெனட்டிக்ஸ் பொறுத்து என்ன டைப் ஆஃப் லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க. ஓகே. பேசிக்லி ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா. நீங்கள் நான் ஹாட்ச்கின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ம். பி லிம்ஃபோமா, டி லிம்ஃபோமா, ஹிஸ்டியோசைட்டிக் லிம்ஃபோமா, அது மாதிரி so many types. You can almost say ஒரு 100 to 200 types of
lymphomas have been identified. Okay. Predominantly gross clinicல நாங்க என்ன சொல்றது அப்படின்னா ஹாட்கின்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஈஸி டு ட்ரீட், கியூர் ரேட்ஸ் ஜாஸ்தி. நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. லோ கிரேட், ஹை கிரேட், பி செல், டி செல், அது மாதிரி NK செல், அது மாதிரி நிறைய விதமா பிரிக்கலாம். ஸோ நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாக்கு ஹாட்கின்ஸோட கொஞ்சம் கியூர் ரேட்ஸ் லைட்டா கம்மி. தட்ஸ் பிகாஸ் இட் ஹஸ் காட் மெனி வெரைட்டிஸ் வித்தின். அதுலேயே வந்து லோ கிரேட் லிம்ஃபோமாஸ் ஆர் எக்ஸலன்ட். பீப்புள் டூ எக்ஸலன்ட் லோ கிரேட் லிம்ஃபோமாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா கிளாசிஃபை பண்ணுவோம். பேசிக்லி இந்த லிம்ஃப் நோட்ல நடக்கக்கூடிய ஒரு சில ஜெனட்டிக் மிஸ்டேக்னால வரக்கூடிய டியூமர் தான் அது. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து சொல்றீங்க. அதே மாதிரி இது வந்து க்யூர் ஆகும், இது நிறைய பேர் வந்து சர்வே ஆயிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு காமன் பீப்புளாக கேட்குறப்ப கேன்சர்னாலே முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஒன்று வந்து சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் கீமோவோ மெடிசன்ஸோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ யூஸ்வலி அதான் இட்ஸ் ஆல் பிக்சரைஸ்ட் இன் மூவிஸ் தான். பிளட் கேன்சர்னாலே பேஷண்ட் கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சு 3 மாதம் 6 மாதத்துல they will die. ஸோ அப்படி தான் எல்லா மூவிஸும் பிக்சரைஸ் பண்ணுவாங்க. பட் எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிளட் கேன்சர்ஸ் ஆர் நாட் அ சிங்கிள் என்டிட்டி. இட் இஸ் அ ஹெட்ரோஜெனஸ் பாப்புலேஷன். ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் லிம்ஃபோமாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு DLBCL, டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்ஃபோமாங்கிற ஒரு டைப் ஆஃப் லிம்ஃபோமா நான் ட்ரீட் பண்ணுவோம். அதிலே வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்பெக்ட்ரம் டு த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஹெட்ரோஜெனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் மாதிரி தான், எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த லிம்ஃபோமாஸில் பிளட் கேன்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் லிம்ஃபோமா, மைலோமா, லுக்கீமியா சொல்லுவோம். அந்த லிம்ஃபோமாலையும் பயங்கர டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த ஒரு லிம்ஃபோமாவும் பயங்கர ஹெட்ரோஜெனஸ், உள்ள நடக்கிற ஜெனட்டிக் மிஷினரி பொறுத்து. ஸோ அதனால லிம்ஃபோமானாலே அது வந்து மார்டாலிட்டியோ இல்லை டெத்தோ கிடையாது. கியூர் ரேட்ஸ் at least at this point of time we have so much improvised medicines to treat. So முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேபி 30% survival, 40% survival அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் இந்த காலத்துல we are almost reaching 80 to 90% of survival with most of the blood cancers. Most of the blood cancers still in 10 to 20% of the instances we do fail. So அதை ட்ரீட் பண்ண முடியாம இருக்கலாம், ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கலாம், பேஷண்டோட ஃபிட்னஸ் ஃபேக்டர்ஸ் அதுக்கு கை கொடுக்காம இருக்கலாம், இல்ல பேஷண்ட்க்கு மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ் இருக்கலாம். கோமாபிலிட்டிஸ்னா கேன்சரோட சேர்ந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ, லிவர் ப்ராப்ளமோ, இல்லை ஒரு வெரி பேட் இன்ஃபெக்ஷனோட வராங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களால் அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ண முடியாது. ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல we may have faced some challenges in medical treatment. But having said that, லிம்ஃபோமாவோட கியூர் ரேட்ஸ் has tremendously increased over the last decade. ஓகே டாக்டர். ஸோ நான் ஹாட்கின் லிம்ஃபோமா பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே கேட்டிருப்பாங்க, எனக்கு சிம்டம்ஸே எனக்கு தெரியவே இல்லை, நான் அப்படியே நார்மலாக இருந்தால் திடீர்னு பார்த்தா எனக்கு பிளட் கேன்சர்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு டேர்ம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? ஸோ யூஸ்வலி ஒரு கேன்சர் சிம்டமேட்டிக்காக வெளியில் தெரியணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகரிதமிக் சொல்லுவாங்களே 10 to the power 4, 5, 6. ஸோ அது மாதிரி ஒரு கேன்சர் செல் கட்டியாக வெளியில் தெரியணும்னா அட்லீஸ்ட் அந்த செல் வந்து 10 to the power of 9 அவ்வளோ அளவுக்கு வளர்ந்தாதான் அது வந்து டியூமரோ மாதிரி வெளிப்படும். ஸோ அது வரைக்கும் யூஸ்வலி ப்ரிடாமினெண்ட்டாக சிம்டம் இல்லாமல் தான் இருப்பாங்க பேஷண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் அந்த டியூமர் வளர்ந்து இவ்வளோ சைஸ் வளரும் போது பாடியில் அட்லீஸ்ட் ஒரு 1/10 அந்த போர்ஷன் அதை ஆக்குபை பண்ற வரைக்கும் பெருசா உபாதைகள் இருக்காது. பட் ஹேவிங் செட் தட் ஒரு சில கிரிட்டிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி, லிவரோட கால் பிளாடர் பக்கத்துல ஒரு லிம்ஃப் நோட் இருக்கு, அது போய் அந்த கால் பிளாடர் அழுத்துது அப்படின்னா இமீடியட்டா ஒரு ஜாண்டிஸா தெரியும். கிட்னியோட யூரின் பாதை இருக்கு இல்லையா, யூரிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், யூரிட்டர் பக்கத்துல ஒரு லிம்ஃப் நோட் இருக்கு, அது போய் யூரிட்டரை கம்ப்ரஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்ல கிட்னியோட என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது மூலமா தெரியும். ஒரு சில சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட்ஸ் தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணோட நரம்பு இருக்கு இல்லையா, ஆப்டிக் நோ பக்கத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு லிம்ஃப் நோட் டிஷ்யூ வளருது அப்படின்னா அப்போ பார்வையை பாதிக்கலாம், கண்ணு வெளியில ரொம்ப ப்ராமினெண்டா தெரியலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கல் ஆர்கன்ஸ்ல மட்டும்தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஈவன் அட் த ஸ்மாலஸ்ட் க்ரோத் ஃப்ராக்ஷன்லேயே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ப்ரிடாமினென்ட்லி நான் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட இருக்கிற லிம்ஃப் நோட்ஸ்ல நான் சொன்ன அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு க்ரோத் ப்ரொபோர்ஷன் வந்தாதான் சிம்டமேட்டிக்கா வெளியில தெரியும். ஸோ இது ஒன்று மெக்கானிக்கல் சிம்டம்ஸ். செகண்ட் கெமிக்கல் சிம்டம்ஸ். ஸோ லிம்ஃபோமா வருது அப்படின்னா அந்த லிம்ஃபோமா கேன்சர் செல்ஸ் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வரும், அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சைட்டோகைன்ஸ்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபீவர் வந்தால், இப்போ ஜுரம் வந்தால் ஒரு ஃபீவர் வருது, ஸோ தட் இஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன். ஸோ இந்த லிம்ஃபோமா கேன்சர் செல்ஸ் வந்து வர சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ்னால பாடியில் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர்,
ஸோ அந்த சைட்டோகைன்ஸ்னால ஆப்வியஸ்லி பேஷண்ட்ஸ் டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு ஈட். ஸோ மெனி டைம்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, தே கம் வித் லாட் ஆஃப் வெயிட் லாஸ். ஏன்னா அவங்களுக்கு பசிங்கிறதே போயிடும். ஓகே, தே கம் வித் லாட் ஆஃப் வெயிட் லாஸ். அதே மாதிரி ப்ராமினென்ட்லி இந்த லிவர் அண்ட் ஸ்ப்ளீன்மே வந்து இந்த லிம்போசைட்ஸ் ட்ரெயின் ஆகக்கூடிய அண்ட் ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு சில இடம். ஸோ அதெல்லாமே வந்து என்ன ஆகும், வீங்க ஆரம்பிச்சிடும். லிவர் அண்ட் கல்லீரல் அண்ட் மண்ணீரல் வீக்கத்தோட மோஸ்ட் ஆஃப் த நான் ஹாட்கின்ஸ் லிம்போமா பேஷண்ட்ஸ் கம். ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர், ஜென்ரலாக இப்போ கேன்சருக்கு பார்க்குறப்பே நீங்கள் சொன்ன மாதிரி தான், சின்ன கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது ஒரு ஒரு டியூமராக மாறுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும்ட்டு. ஸோ இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா டாக்டர்? நம்ம ஏன்னா நீங்கள் கேன்சருமே தலை முதல் கால் வரை எல்லா பார்ட்ஸுமே இருக்குன்னு, ஏதாவது டெஸ்ட் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக தான் வந்து ஒரு டாக்டர் எந்த ஜென்ரல் பப்ளிக்குமே அட்ரஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எந்த ஃபீவராவது ஒரு 2 வீக்ஸ் மேலே செட்டில் ஆகாமே இருக்கு அப்படின்னா, நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த டாக்டர் கிட்ட போனேன் சரியாகல, அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட போனேன் சரியாகல, அந்த மாதிரி they will just keep rotating physicians. ஸோ எந்த ஃபீவராவது 2 வாரம் கழிச்சு சரியாகல அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் டு மீட் அ ஸ்பெஷலிஸ்ட், பர்டிகுலர்லி வித் ரிகார்ட்ஸ் டு ஹெமட்டாலஜி ஆர் ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் மீட். செகண்ட், நெறிக்கட்டிகள். நெறிக்கட்டிகள் வந்து யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி காமனாக நோட்டீஸ் பண்ணுறது வந்து நெக், ஆர்ம்பிட்ஸ் அண்ட் groin, இந்த இடத்துல தான் காமனாக இருக்கும். அது ஒரு இன்ஃபெக்ஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல் சொத்து இருந்தாலுமே வந்து அந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். பட் யூஸ்வலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டு 2 வீக் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் எடுத்தீங்கனாலே வந்து சரியா போயிடும். எந்த டைம்ல அந்த லிம்ஃப் நோட் நெறிக்கட்டிகள் வந்து சரியாகாம அப்படியே இருக்க பெருசாயிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி அது யூஸ்வலி வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, இன்ஃபெக்ஷன் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால டக்குன்னு டாக்டர் கிட்ட போயிடுவாங்க. ஸோ இந்த லிம்ஃபோமா கட்டிகள் யூஸ்வலி வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது ஏதோ அது பாட்டுட்டு ஒரு சைடில் ரப்பரி ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும், அவங்க பாட்டுட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்க அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ வெயிட். அதே மாதிரி தேர்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் இஸ் வெயிட் லாஸ். ஸோ நான் இந்த மாதம் நல்லா தான் சாப்பிட்றேன், ஒரு 60 கிலோகிராம் இருக்கேன், அடுத்த மாதம் செக் பண்ணி பார்த்தா ஒரு 50 to 54 கிலோகிராம், அவ்வளோ, அதாவது 10% ஆஃப் வெயிட் லாஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் சிம்டம். இது 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் சிம்டம். இது இல்லாமல் ரொம்ப ஃபீவர் அடிக்கும்போது வேர்த்து போகிறது, எக்ஸ்டென்சிவாக வேர்த்து போகிறது. ஸோ அதான் துணி ஃபுல்லாக நனைஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுற அளவுக்கு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பெரியவங்க வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஃபீவர் வந்துச்சு ட்ரெஸ்ஸே மாற்றுற அளவுக்கு வந்து நனைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் லிம்ஃபோமா. இது இல்லாம ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு லூஸ் டூல்ஸ், அதாவது லூஸ் மோஷன் வந்துட்டே இருக்கு, அன்எக்ஸ்பிளைன்டு ஜாண்டிஸ், ஓகே, அன்எக்ஸ்பிளைன்டு அதாவது ஆக்டிவிட்டி, அதாவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, எப்பயுமே ரொம்ப வீக்னஸ் ஆஃப் ஃபீட்டிங், இதெல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். நான் முதல் சொன்ன 3 சிம்டம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஃபார் லிம்ஃபோமா. இதெல்லாம் வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஃபார் லிம்ஃபோமா. ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரெசென்டிங் சிம்டம்ஸ் ஆஃப் லிம்ஃபோமா. இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நோய் எங்கே இருக்குது, லிம்ஃப் நோடில் இருக்குது. ஸோ அந்த லிம்ஃப் நோடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பயாப்சி டெஸ்ட் பண்ணுவோம். பயாப்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஒரு சில டெஸ்ட் பண்ணிடுவோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எப்பயுமே வந்து ஒரு பேசிக் டெஸ்ட்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தான். ஸோ அதிலே வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்லேயே ஒரு சில இந்த லிம்ஃபோமா பேஷண்ட்ஸ்க்கு ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கலாம், பிளேட்லெட் குறைஞ்சிருக்கலாம், ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை அணுக்களில் கவுண்ட் மாறுபடுதல், கவுண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கலாம். இதுக்கு அடுத்தது போனீங்கன்னா ஸ்கேன்ஸ். ஸோ இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெட் ஸ்கேன்ஸ் அதெல்லாம் கிடையாது, வெறும் எக்ஸ்ரே, சிடி தான் இருக்குது. சிடியே பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் இமேஜிங்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் இமேஜிங்னா நாட் ஓன்லி அது இமேஜை செல்ஸை கண்டுபிடிக்காது, செல்லோட ஆக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கிறதா வந்து ஃபங்க்ஷனல் இமேஜிங். ஸோ அது வந்து பெட் சிடி அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட் சிடியை பண்ணுவோம். பெட் சிடி பண்ணி அதோட மோஸ்ட்லி அதோட ஸ்டேஜ் எங்கெங்கெல்லாம் டிசீஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு தான் இப்போலாம் வந்து ஓகே இந்த இடத்துல டிஷ்யூ எடுத்தோம்னா கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதே சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிம்ஃப் நோட் டிஷ்யூ, அந்த டிஷ்யூவில் வந்து நிறைய ஸ்பெஷல் ப்ராசஸிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸாக மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஸ்டெயின் போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட ஜெனட்டிக் குவாலிட்டி, ஸோ ஜெனட்டிக் குவாலிட்டி அண்ட் என்னெல்லாம் டீரெயில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், இது இந்த டைப் ஆஃப் நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா, இது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்ன டைப் ஆஃப் லிம்ஃபோமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா, அதோட சக்ஸஸ் ரேட் இப்போ இருக்கிற இந்தியாவில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? ஒரு கிராஸாக சொல்லணும் அப்படின்னா, ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாக்கு we almost have near to 90% சக்ஸஸ் ரேட்ஸ். ஏர்லி ஸ்டேஜ் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமானா மோர் than 95% சக்ஸஸ் ரேட்ஸில் இருக்குது. பி லிம்ஃபோமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான் சொன்ன மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது வந்து யூனிஃபைடாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஸ்டில் இஃப் ஐ ஹேவ் டு புட் இட், பி ஹாட்கின், பி NHL, டி NHL, NK NHL.
ஸோ பிஎன்ஹெச்எல் ஆல்மோஸ்ட் இட் இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 60 to 80%. டிஎன்ஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா 60% கிட்ட இருக்கு. NK cell lymphoma இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வி ஹேவ் சம்வேர் அரௌண்ட் 40 to 60% ரேட்ஸ். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்டில் அவர் சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் ஸ்லைட்லி லெஸ்ஸர். அண்ட் ஹேவிங் செட் தட் NK cell lymphomas அவ்வளோ காமனும் கிடையாது. ஓகே டாக்டர். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு 3 சிம்டம்ஸ் சொல்லியிருந்தீங்க. எனி ஒன் சிம்டம் மட்டும் இருக்கு, மற்ற 2 சிம்டமும் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாமா, இல்லைன்னா நம்ம வந்து டயக்னைஸ் பண்ண மாட்டோம்? நோ, அது 3மே வந்து கார்டினல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ 3த்துல ஏதாவது ஒன்று இருந்தாலுமே யூ ஷுட் ஜஸ்ட், இப்போ ஃபீவர் 2 வாரம் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னாலுமே தட் யூ ஷுட் நோட்டிஃபை. Be it not be lymphoma, it can be any other serious illness actually. நீங்கள் 2 வாரமா ஃபீவர் வந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது லிம்ஃபோமா மட்டும் இல்லாமல் we have other important differences. ஒரு நான் ரெசால்விங் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஆட்டோமியூன் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ அதனால டெஃபினெட்லி இந்த 3 கார்டினல் சிம்டம்ல எது இருந்தாலுமே யூ ஷுட் விசிட் த டாக்டர். ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒரு நிமிஷம் டாக்டர், நீங்கள் சிம்டம்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், அது ஜெனட்டிக்காக வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ எக்கச்சக்கமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஸ்லீப் கரெக்டாக நம்ம கொடுக்காதது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவுமே ஆட் ஆன் பாயிண்ட்டாக இருக்குமா டாக்டர் லிம்ஃபோமா வர்றதுக்கு? ஓகே, டைரக்ட் காசாலிட்டி, டைரக்டா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டைரக்டா லிம்ஃபோமாவை காஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் ஐ செட் இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ், இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் என்ன சொல்கிறது, அந்த லாங் ஸ்டாண்டிங் அந்த ட்ரீட்மெண்ட் டாலரன்ஸ் வந்து இட் கேன் டெஃபினெட்லி அஃபெக்ட். ஓகே 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 டாக்டர். அதே மாதிரி இப்போ லிம்ஃபோமாக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக நாங்கள் கேன்சர்னு கேள்விப்பட்டாலே கீமோதெரப்பி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ லிம்ஃபோமாக்கு என்னென்ன கீமோதெரப்பி தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டா, இல்லை என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஸோ லிம்ஃபோமாக்கு 3 விதமாக ட்ரீட்மெண்ட் வச்சு பிரிச்சுக்கலாம் நம்ம. கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி ஆர் இம்யூனோதெரப்பி, தேர்ட் வந்து ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ப்ரிடாமினென்ட்லி மோஸ்ட் ஆஃப் த லிம்ஃபோமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் நாங்கள் பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. பேஷண்ட்ஸ் ஆர் சோ லக்கி இஃப் தே கம் டு அஸ் இட் ஏர்லி ஸ்டேஜ், தே ஆர் சோ லக்கி. ஏன்னா அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, பட் சம்வேர் இன் அவர் கம்யூனிட்டி இன் மெஜாரிட்டி வி சி லிம்ஃபோமாஸ் அட் ஹையர் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் பார்ப்போம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி தான். ஒரு சில ஏர்லி ஸ்டேஜ் லிம்ஃபோமா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மட்டும்தான் ரேடியேஷன் தெரப்பி ஹெல்ப் ஆகும். இப்போ த இம்ப்ரவைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இம்யூனோதெரப்பி வந்திருக்கு. ஸோ பேசிக்லி இம்யூனோதெரப்பியோட அட்வான்டேஜ் என்னன்னா, கீமோதெரப்பிக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கீமோதெரப்பி வந்து டைரக்டாக ஒரு இடத்துல போய் ஐடென்டிஃபை பண்ணி பாம்பு போடுறது கீமோதெரப்பி. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், யூ ஹேவ் குட் பீப்புள் ஆல்சோ டை, பேட் பீப்புள் ஆல்சோ டை. தட் ஆர் த ஹசார்டஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி. இப்போ இருக்கிற இம்ப்ரவைசேஷன்ஸில் ஒன்று டார்கெட் தெரப்பி, இன்னொன்று இம்யூனோதெரப்பி. டார்கெட் தெரப்பினா ஒரு கன் ஷாட் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி, யூ ஐடென்டிஃபை ஒன்லி த பேட் பர்சன்ஸ் அண்ட் தென் கில் தம். ஸோ அது வந்து டார்கெட் தெரப்பி. இம்யூனோதெரப்பினா நம்ம ஓன், இப்போ இதே எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா நம்ம ஆர்மி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. நம்ம உடம்போட இம்யூன் செல்ஸ் இருக்கு, அந்த இம்யூன் செல்ஸ் நல்லா டியூன் பண்ணி அதே வந்து கேன்சர் செல்ஸ் எதற்கு ஃபைட் பண்ண வைக்கிறது தான் வந்து இம்யூனோதெரப்பி. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரவைசேஷன்ஸ் ஆஃப் தி கீமோதெரப்பி ஓவர் டைம். ஓகே, ஸோ இதில் என்ன மெயின் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இம்யூனோதெரப்பிலையும் டார்கெட்டட் தெரப்பிலையும் சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மி. இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ், இட் ஸ்டில் ஹேஸ் சம். பட் say for example you see 70-80% side effects with chemotherapy. With immunotherapy and target therapy you hardly see 10 to 20%. So that is the main difference between chemotherapy and immunotherapy. So main treatment idu dhaan, and almost treatment pathina somewhere between 3 months to 6 months is the usual duration of treatment. Okay, idala oru sila perukku even நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பியாக இருந்தாலும் ஒரு 6 months கழிச்சு ஸ்கேன்ஸ் எடுக்க பார்க்கும்போது ஒரு 20 to 40% ஆஃப் த பேஷண்ட்ஸ், பர்டிகுலர்லி பி நான்-ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாவோ டி நான்-ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா இருக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சரிவர இருக்காது. 20 to 40% பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கேன்சர் கில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோம், இப்போ நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்னா ஒன்றுமே கிடையாது, உங்களோட ஓன் பாடி ஸ்டெம் செல்ஸே எடுத்து உங்களுக்கு ரொம்ப ஹை டோஸ் ஆஃப் கீமோதெரப்பி கொடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணுறதா வந்து ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ இது இல்லாமல் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் CAR T செல் தெரப்பி, கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் T செல் தெரப்பி. அதான் வந்து CAR T செல் தெரப்பி. இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு க்ளோரிஃபைடு இம்யூனோதெரப்பி தான் இது. நம்ம உடம்புல இருக்க லிம்ஃபோசைட்ஸ், T லிம்ஃபோசைட்ஸே கலெக்ட் பண்ணி லேபில் இன்ஜினியர் பண்ணி திரும்ப நம்மளுக்கு இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக வி ஆர் ஆல்மோஸ்ட் அந்த 10-20% டிஸ்மல் சர்வைவல் ரேட்ஸ் இருக்கிற கேன்சர்ஸ்லையும் நம்ம வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் க்யூர்.
ஸோ இப்போ ஜென்ரலா நம்ம ஹெல்த்த பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது எக்சர்சைஸ் பண்றதோ, இல்ல டயட்ல ம். இருக்கிறதோ, நம்ம அத வச்சு நம்ம ஹெல்த் பார்த்துக்கலாம். ஆனா இப்ப பிளட்டோ, இல்ல இம்யூன் சிஸ்டமோ இதுக்கு நம்ம என்ன எக்சர்சைஸ் பண்றது? என்ன மாரி டயட் ஃபாலோ பண்ணது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ யாஹ்! இம்யூன் சிஸ்டம் அண்ட் பிளட்ட எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றது? ஸ்ட்ரெங்தன் பண்றது. ஸோ இது அகைன் நம்ப வீட்ல பாட்டி சொன்ன வைத்தியம் தான். ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா, ம். ஃபர்ஸ்ட்டு இஃப் யூ புட் இட் லைக் திஸ், யூ புட் லைக் திஸ் ம். டயட், ஸ்லீப், எக்சர்சைஸ். இந்த 3 விதத்துல பேசலாம் நம்ப. ம். ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஐ காமன்லி டெல் மை பேஷண்ட்ஸ் 4 குவார்ட்டர் பிளேட் ஓகே. டெக்னிக். ஸோ அது என்னன்னா, நம்ப வந்து ஒரு தட்டுல எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வந்து 4 விதமா பிரிச்சு, ஒரே போர்ஷன்ல தான் ரைஸ் இருக்கணும். மத்த 3 போர்ஷன்ல, ஒரு போர்ஷன்ல வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ம். கலர்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ம். ஒரு போர்ஷன்ல ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ம். இன்னொரு போர்ஷன்ல புரோட்டீன் சோர்ஸ் இருக்கணும். அந்த புரோட்டீன் சோர்ஸ் கேன் எய்தர் பி அ பிளான்ட் சோர்ஸ் ஆர் அனிமல் சோர்ஸ். ஃபார் ம். வெஜிடேரியன்ஸ் இட் இஸ் யூசுவலி இந்த சுண்டல், ம். வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நல்ல குட் புரோட்டீன். பன்னீர் இதெல்லாம் நல்ல புரோட்டீன் சோர்ஸ் இருக்கு. ம். ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ மீட். ம். Okay, so it's either a white meat like chicken or fish, or ம். something for mutton eaters, red meat eaters. You can at least have it weekly once, ஓகே. red meat. ம். Okay, so இது மாதிரி தான் இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீல் போர்ஷனாவது இப்படி இருக்கணும் ஒரு ம். நாளைக்கு. ம். இதுதான் வந்து காம்போசிட் டயட், அதாவது குட் கம்போசிஷன் டயட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம் இதில் அப்படின்னா, அதை அப்படியே மாற்றி வச்சிரும். 3 போர்ஷன் வந்து ரைஸ் தான் இருக்கும். ஒரே போர்ஷன் வந்து ஏதோ சேர்த்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பொரியல். அதுதான் ப்ரொடாமினன்ட்லி இப்போ ம். மோஸ்ட் இந்த ஆஃப் த லைஃப் ஸ்டைல்ல பாப்புலேஷன்ஸ் இருக்கு. ஆர் ஃபாலோவிங். Yeah. பட் இது இல்லாம இப்போ இன்னும் ரொம்ப கேலரி ரிச் ஃபுட்ஸும் வந்துருச்சு. அந்த பர்கர்ஸோ இந்த மாதிரி ம். சோ மெனி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ். ம். ஸோ இது எல்லாமே டெஃபினெட்லி இட் இஸ் நாட் வயபிள் ஆர் நாட் இன் லாங் டர்ம். இட் டசன்ட் சஸ்டைன் அவர் இம்யூன் சிஸ்டம் வெரி வெல். இது ஒன்று. ஓகே. செகண்ட், அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 6 to 8 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப். நான் ம். சொல்றது மினிமம் 6 hours இருக்கணும். 8 hours இருந்தால் வெல் அண்ட் குட் பெட்டர். ம். ஏன்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசம் கரெக்டாக வந்து டியூன் ஆயிருக்கும். ம். தேர்ட், exercise. In a day, 24 hours, at ம். least 1 hour, at least 45 minutes you should spend for physical activity. ஓகே. Okay? ஏன்னா நான் சொன்ன மாதிரி டைரக்டாக அது லிம்ஃபோமா காஸ் இல்லைனாலும் ம். இட் கேன் இம்பேக்ட் த ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ் ஆஃப் லிம்ஃபோமா. ஓகே. அது ஒன்று. ஸோ இது மூணுத்துலேயும் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் நவடேஸ் இஸ் ட்ரிங்கிங், ம். ஸ்மோக்கிங், ம். and lot of இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ். ம். ஸோ இது எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி கூடவே கூடாது. ம். ஸ்மோக்கிங் இன் எனி ஃபார்ம், நாட் only a direct smoking, even that e-cigarettes, இது எல்லாத்துலேயுமே வந்து there is an increased risk of cancer. ஓகே. Definitely it is proven. Laryngeal cancers, lung cancers, இது எல்லாரோட risk proven. ம். ஆல்கஹாலிசம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ம். Moderation of alcohol is what most of the medical societies propose. ம். Okay, so அது ஒன்று. And obviously other drug intakes, illicit drug intakes, illicit sexual practices, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபார் ப்ரிவென்டிங் கேன்சர். ஓகே டாக்டர். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ கேன்சர்ன்ற ஒரு விஷயம் யாருக்காவது வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு வந்தாலே மற்ற ஃபேமிலி எல்லாருமே எமோஷனல் சப்போர்ட்டே இல்லாமல் போயிடும். ரொம்பவே டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அந்த எமோஷனல் அந்த மென்டல் எபிலிட்டி எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது? So obviously we come from a very the social background, or நம்மளோட social awareness and நம்மளோட social practices are much different from what it is seen in the western population. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்க, இதோட சக்ஸஸ் ரேட்ஸ் 80% அப்படின்னாலே, அந்த 20% சான்ஸ் இருக்கா, அவங்க இறந்துருவாங்களா, இதுதான் நம்மளோட பாப்புலேஷன் கேட்குறது. ஸோ நாங்கள் கவுன்சில் பண்ணும்போதுமே வில் பி கைண்ட் ஆஃப் குவைட் கேர்ஃபுல். நம்ம ஏன்னா நீங்கள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை அந்த பேஷண்ட் கிட்ட பாஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 20% நீங்கள் சொன்னீங்கனாலும் அதை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட்கே வராமல் போகிற நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த 20% ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக வச்சுட்டு நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்கே வராமல் போகிறவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் த வே தட் வி கவுன்சில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்பர் 1. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு பேஷண்ட் வரும்போது நம்ம அவங்களுக்கு கேன்சர்னு சொன்னோம்னா அது அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. this we say something in medical literature as denial phase. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அது இருக்கிறதே நம்ப மாட்டாங்க. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்களா, ஒரு டயக்னோஸ் பண்ணி சொல்றேன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. they will just go to another doctor and check, கரெக்ட் தானா அது கேன்சர்னு சொல்றாங்க. திரும்ப அங்கேருந்து இன்னொருத்தர் கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட ஓ சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம கிட்ட வருவாங்க. அந்த டெனியல் ஃபேஸ்ல இருந்து அக்செப்டபிலிட்டி ஃபேஸ்க்கு நம்ம கொண்டு வரணும். அக்செப்டபிலிட்டி ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணணும். ஸோ இதற்கே நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்ல வரல. ட்ரீட்மெண்ட் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் ஆக ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்லே சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள் ட்ரீட்மெண்ட் வரும்போது தான் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடணும்.
இதுவே இஃப் யூ சி எஜுகேட்டட் பேஷண்ட் நல்ல ஒரு ஃபுல் நல்ல வெல் லேர்ன்ட் ஆடியன்ஸ் ஒரு சில பேர் வருவாங்க. ஓகே. அவங்க கிட்ட அப்ஃப்ரண்ட்டே சொல்லிருவோம். ம். இது இவ்வளோதான் கியூர் பண்ண முடியும், இவ்வளோதான் கியூர் பண்ண முடியாது, ம். இவ்வளோ சக்ஸஸ் ரேட்ஸ், இவ்வளோ இந்த ரேட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. அது இல்லாம இப்போ ஃபார் நவ் மோஸ்ட் ஆஃப் த ஆன்காலஜி சென்டர்ஸ் ஹேவ் சம்திங் கால்ட் சைக்கோ ஆன்காலஜிஸ்ட். ம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ட கவுன்சில் பண்ணி அனுப்பிச்ச உடனே வி செண்ட் தெம் டூ அ சைக்கோ ஆன்காலஜிஸ்ட். அவங்க தே கவுன்சில் த பேஷண்ட்ஸ் அக்கார்டிங்லி. ம். அவங்க வந்து ஓகே இது மாரி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க தே வில் ட்ரை டூ மொபிலைஸ் சம் சோஷியல் சப்போர்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரீட்மெண்ட் அடியரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குடுக்குற கவுன்சிலிங்ல தான் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்களா, இல்ல எடுக்க மாட்டாங்களாங்கிற மெயின் விஷயமே நம்ம குடுக்குற கவுன்சிலிங்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் நீட்ஸ் டு பி செட் டு த ஃபேமிலி ம். அண்ட் லெட் த பேஷண்ட் சர்வைவ், நாட் சர்வைவ். தட்ஸ் அ டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டோரி. ஓகே. பட் the family needs a long term emotional support. ஓகே So டாக்டர். they should feel you as one of the family member. ம். So that is very important for any oncology doctor, I would say. ஓகே டாக்டர். ஸோ நீங்க இப்ப பேசுறப்பயே ஒரு விஷயம் டாக்டர். நெறைய பேர் வந்து இப்ப கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, சரி வேணாம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு தப்பான பிலீஃப்னு நான் பார்க்குறேன். ம். ஏன்னா we have a lot of curable cancers. ம். Lot of curable cancers, I would say. நாங்களே வந்து ஒரு 20% அந்த இன்க்யூரபிள் கேன்சர்ஸா இருந்தா நாங்களே சொல்லிருவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70, 75 இயர் ஓல்ட் வராங்க. ம். கேன்சர் பார்க்கும்போது அந்த ஸ்டேஜோ, அந்த சிவியாரிட்டி ஆஃப் கேன்சர், பயாலஜிக்கல் சிவியாரிட்டி ஆஃப் கேன்சர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா, ம். தென் வி டெல் இட்ஸ் ஓகேங்க. அதாவது சொல்லாம சொல்லிருவோம் நாங்க. Yeah, yeah, இல்ல நீங்க யூ கேன் ஜஸ்ட் வி ஆஃபர் தெம் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர். அது வந்து பாலியேஷன் சொல்றது இல்ல இப்ப நாங்கலாம். ம். வி கால் இட் அஸ் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர். ம். ஸோ அவங்க தேவைப்பட்ட ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனோ, ம். பெயின் கில்லர்ஸோ, ம். இல்ல ஒரு சப்போர்ட்டிவ் நியூட்ரிஷன் கேரோ அத மட்டும் குடுத்து அனுப்பிச்சிருவோம். ஓகே. பட் ரெஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் ஓகே ஆர் curable. ம். ஸோ அதுக்கு வந்து we should be really behind them saying that இல்ல you should give a try. ஓகே. Always without trying anything is a failure. Yeah, exactly. So you should definitely give a try. That is number one. ம். And having said that, the borders are increasing. So ம். முன்னாடி ஒரு 65 இயர்ஸ்ல ஒரு incurable-ஆ கன்சிடர் பண்ண ஒரு கேன்சர் இப்போ we are treating that at 90, 94. So the borders are definitely increasing. ம். I think even with time, our medical treatment refinements ம். will help us treat even more elderly patients, even more patients with frailty. ம். Those who are having cancer, we can treat. தேங்க்யூ டாக்டர். நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா பத்தி ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா பார்க்குற ஆடியன்ஸுக்குமே ஏர்லி சைன்ஸ் இருந்தா அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் டு எக்ஸ்பர்ட் பாட்காஸ்ட் வித் டாக்டர் கோபிநாத் ஃப்ரம் MGM Cancer Institute.